ஈரானை ஏமாற்றும் சவுதி அரேபியாவின் புதிய திட்டமும் புதிய பாசமும். 30க்கும் அதிகமான சிப்பாய்களை மொத்தமாக அளித்த பலஸ்தீனிய போராளிகளும், காசாவின் மண்ணுக்குள்ளே புதைக்கப்பட்ட 5 புல்டோசர் வண்டிகளும், சுரங்கப்பாதையில் வழங்கப்பட்ட விசேட விருந்துகளும். ஈரானினுடைய உச்ச தலைவரை அவசரமாக சந்தித்த சவுதி அரேபியாவின் காலித் பின் சல்மானும், உறுதிப்படுத்தப்பட்ட ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் தாக்குதல்களும். யெமன் மீதான அமெரிக்காவின் உச்ச தாக்குதல்களும், யெமனினுடைய பதிலடிகளும், யெமனுக்கு முழுமையான ஆதரவை வழங்கும் சீனாவும். அமெரிக்க போர்க்கப்பல்களுக்கு எதிராக ஓமான் எடுத்திருக்கக்கூடிய முடிவு. செங்கடல் பிரதேசத்திலே யெமன் ஹவுதிகள் மேற்கொள்ளக்கூடிய இராணுவ நடவடிக்கைகளுக்கும், யெமன் ஹவுதிகளின் ஏனைய செயற்பாடுகளுக்கும் சீனாவினுடைய மிக முக்கியமான செயற்கைக்கோள் நிறுவனமான சாங்குவாங் செயற்கைக்கோள் நிறுவனமானது முழுமையான ஆதரவுகளை வழங்கி வருகின்றது. யெமன் ஹவுதிகளுக்கு தேவையான அனைத்து விதமான தகவல்களையும் சீனாவின் இந்த செயற்கைக்கோள் நிறுவனம் முழுமையாக யெமன் ஹவுதிகளுக்கு வழங்குகின்றது. இவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய அனைத்து விதமான ஆதாரங்களும் எங்களிடம் காணப்படுகின்றது என அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிக்கைகளை வெளியிட்டுள்ளது. அதாவது செங்கடல் பிரதேசத்தினூடாகவும் ஏடன் வளைகுடா பிரதேசத்தினூடாகவும் செல்லக்கூடிய சரக்கு கப்பல்கள் தொடர்பான விவரங்களையும், அமெரிக்க நிறுவனங்களுக்கு சொந்தமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிறுவனங்களுக்கு சொந்தமான சரக்கு கப்பல்கள் தொடர்பான விவரங்களையும், அமெரிக்காவின் போர்க்கப்பல்களை இலக்கு வைப்பதற்கான சில முக்கியமான தரவுகளையும் சீனாவினுடைய சாங்குவாங் செயற்கைக்கோள் நிறுவனமானது யெமன் ஹவுதிகளுக்கு முழுமையாக வழங்கி இருப்பதாகவே அமெரிக்க தலைமைகள் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் கப்பல்களை குறிவைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள், போர்க்கப்பல்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளிலும் சீனாவினுடைய மூலக்கூறுகளும் ஆயுதங்களும் பயன்படுத்தப்படுவதாகவும் அமெரிக்காவின் உளவுத்துறையினர் அறிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். மேலும் இதனோடு தொடர்புடைய சீனாவினுடைய அதிகாரிகளுக்கும், யெமன் ஹவுதிகளுக்கு வழிகாட்டுதல்களை வழங்கக்கூடிய சீனாவின் மிக முக்கியமான புள்ளிகளுக்கும் அமெரிக்கா பொருளாதார தடைகளையும் விதித்துள்ளது. மேலும் சீனாவிலிருந்து யெமன் ஹவுதிகளுக்கு இராணுவத்தர ஹைட்ரஜன் வாயுக்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பதாகவும், இந்த ஏற்றுமதியோடு தொடர்புடைய சீனாவினுடைய நிறுவனங்களுக்கும் பொருளாதார தடைகளை விதித்திருப்பதாகவும் அமெரிக்காவின் கருவூலத்துறை அறிவித்துள்ளது. அதாவது யெமன் ஹவுதிகளை வழிகாட்டக்கூடிய, யெமன் ஹவுதிகளுக்கு முழுமையான ஆதரவை வழங்கி வரக்கூடிய அனைத்து சீனாவின் நிறுவனங்களுக்கு எதிராகவும் அமெரிக்க நிர்வாகம் உச்ச பொருளாதார தடைகளை விதிப்பதற்கான அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றது. இருப்பினும் சீனா இந்த பொருளாதார தடைகளுக்கு மத்தியிலும் பல்வேறுபட்ட மாற்று வழிகளை பயன்படுத்தி யெமன் ஹவுதிகளுக்கு தேவையான ஆயுதங்களையும், இன்னும் மிக முக்கியமான வழிகாட்டுதல்களையும் செயற்கைக்கோள் உதவிகளையும் வழங்கி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றன. அடுத்து அமெரிக்கா யெமனுக்குள்ளே உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. யெமனினுடைய மேற்கு கடற்கரை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ராஸ் ஈசா எரிபொருள் துறைமுகத்தை இலக்கு வைத்து அமெரிக்கா 15க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. அமெரிக்கா வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் குறித்த எரிபொருள் துறைமுகத்திலே 200க்கும் அதிகமான ஊழியர்கள் பணிபுரிந்துள்ளார்கள். மேலும் அமெரிக்காவினுடைய இந்த உச்ச வான்வழி தாக்குதலினால் 58க்கும் அதிகமான நபர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அதே போன்று 150க்கும் அதிகமான யெமன் பொதுமக்கள் படுகாயமடைந்துள்ளார்கள் என்றும் யெமனினுடைய சுகாதார துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் படுகாயமடைந்த ஊழியர்களை மீட்பதற்காக வருகை தந்திருந்த செம்பிரே சங்கத்தினுடைய மீட்பு பணியாளர்களை இலக்கு வைத்தும் அமெரிக்கா வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இதனால் 10க்கும் அதிகமான செம்பிரே சங்கத்தினுடைய மீட்பு பணியாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு அமெரிக்காவின் இந்த உச்ச தாக்குதல்களில் ராசீச எரிபொருள் துறைமுகமானது பாரிய அளவில் சிதைக்கப்பட்டுள்ளது. யெமன் ஹவுதிகளின் பொருளாதாரத்தினை முழுமையாக இழக்கும் நோக்கத்தோடு இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் யெமனினுடைய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. மேலும் இந்த தாக்குதல்கள் தொடர்பாக அமெரிக்காவின் மத்திய கட்டளை தலைமை இவ்வாறு தெரிவித்துள்ளது. ராசீச எரிபொருள் துறைமுகத்திலே யெமன் ஹவுதிகள் சட்டவிரோதமான எண்ணெய் கடத்தல்களை மேற்கொள்கின்றார்கள். மேலும் இந்த சட்டவிரோதமான எண்ணெய் கடத்தல்கள் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய பணத்தினை பயன்படுத்தியே அவர்கள் இராணுவ நடவடிக்கைகளையும் வளர்க்கின்றார்கள். எனவே யெமன் ஹவுதிகளுடைய பொருளாதாரத்தினை பலவீனப்படுத்துவதற்காகவே நாங்கள் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளோம். மேலும் இந்த தாக்குதல்களில் நாங்கள் எந்த பொதுமக்களையும் குறிவைக்கவில்லை என அமெரிக்காவின் மத்திய கட்டளை தளம் அறிவித்துள்ளது. ஆனால் அமெரிக்காவின் இந்த தாக்குதலிலே அதிகமான பொதுமக்களை இலக்கு வைக்கப்பட்டுள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அடுத்து அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதல்களை தொடர்ந்து யெமன் ஹவுதி இராணுவத்தினர் டெல் அவீவ் பிரதேசத்தின் இலக்கு வைத்து அதிரடியான பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மத்திய பிரதேசத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலினால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பென்குரியன் விமான நிலையமும் முழுமையாக முடக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளை முழுமையாக முறியடித்திருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் அறிவித்துள்ளது. இருப்பினும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இராணுவ கட்டளை தளத்திற்கு அருகாமையில் சில வெடிப்பு சத்தங்கள் பதிவாக இருப்பதாக
இருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. இந்த தாக்குதல்களை தொடர்ந்து யெமன் ஹவுதி ராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் ட்ரூமேன் போர்க்கப்பலை இலக்கு வைத்து வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ராசிசா துறைமுகத்தை இலக்கு வைத்து அமெரிக்க தரப்பினர் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த தாக்குதல்களுக்கு நாங்கள் அடுத்த கட்ட பதிலடி தாக்குதல்களை ஆரம்பிப்போம் என்றும் யெமனினுடைய தலைமைகள் தெரிவித்துள்ளார்கள். அடுத்து பலஸ்தீனிய காரணத்திற்காகவும் பலஸ்தீனிய மக்களுக்கான ஆதரவிற்காகவும் யெமன் ஹவுதிகளுக்கான முழுமையான ஆதரவை வழங்குவதற்காகவும் அமெரிக்காவின் போர்க்கப்பல்களை நாங்கள் இதற்கு பிறகு எங்களுடைய நாடுகளை நிலைநிறுத்தப் போவதில்லை என்றும் அமெரிக்காவின் போர்க்கப்பல்களுக்கு தேவையான எரிபொருட்களையும் நாங்கள் வழங்கப் போவதில்லை என்றும் இதற்கு பிறகு எக்காரணம் கொண்டு ஓமான் நாட்டின் கடற்பிரதேசத்தில் அமெரிக்காவின் போர்க்கப்பல்கள் அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து எரிபொருட்கள் இல்லாமல் ஏடென் வளைகுடா பிரதேசத்திலேயே அமெரிக்காவின் போர்க்கப்பலான கார்லஸ் வின்சன் போர்க்கப்பல் நிலை கொண்டிருந்தது. மேலும் ஓமான் நாடு இந்த போர்க்கப்பலுக்கான எரிபொருட்களை வழங்குவதை மறுத்ததை தொடர்ந்து ஐக்கிய அரபு அமீரகம் குறித்த போர்க்கப்பலுக்கு தேவையான அனைத்து விதமான எண்ணெய்களையும் வழங்கியுள்ளது. அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவும் மத்திய கிழக்கிற்கான அமெரிக்காவுடைய தூதர் ஸ்டீவ் விட்கோஃபும் பாரிஸ் நகருக்கு விஜயம் செய்து ரஷ்யா உக்ரைன் யுத்தம் தொடர்பாகவும் ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பது தொடர்பாகவும் பாரிஸ் நகரத்திலே விசேட கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மேலும் இன்றைய தினம் இந்த கலந்துரையாடல்களில் கலந்து கொள்வதற்காக மொசாட் உளவு பிரிவினுடைய தலைவரும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பிரதிநிதிகளும் சென்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதில் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்திற்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மற்றும் பிளவுகள் தொடர்பாகவும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதிலிருந்து பின்வாங்கும் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்பாகவும் அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தன. மேலும் இவ்வாறான செய்திகள் வெளியிடப்பட்டதை தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்திருந்தார். நான் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய திட்டத்தினை முழுமையாக நிறுத்திவிட்டேன் என்று சொல்லவில்லை. நான் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு அவசரப்படவில்லை என்றே கூறியுள்ளேன் என டொனால்ட் ட்ரம்ப் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். அடுத்து அமெரிக்கா ஈரானின் எண்ணெய் வர்த்தகத்தினை பூஜ்ஜியமாக்குவதற்கான மேலதிகமான பொருளாதார தடைகளையும் விதித்துள்ளது. ஈரானினுடைய அதிகளவான எண்ணெய்களை சீனாவே பெற்றுக் கொள்கின்றது. மேலும் ஈரானினுடைய அதிகளவான எண்ணெய்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய சீனாவுடைய அனைத்து நிறுவனங்களுக்கும் அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. மேலும் சீனாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலே நடைபெறக்கூடிய எண்ணெய் வர்த்தகத்தினை முழுமையாக முடக்குவதற்கான அனைத்து வேலை திட்டங்களையும் மேற்கொள்ளுமாறு டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் கட்டளைகளை பிறப்பித்திருப்பதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதற்கமைவாக இனிவரக்கூடிய நாட்களில் ஈரானுக்கும் சீனாவுக்கும் இடையிலே தொடர்பு படக்கூடிய அனைத்து சீனாவுடைய நிறுவனங்களுக்கு எதிராகவும் சீனாவுடைய அதிகாரிகளுக்கு எதிராகவும் பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றன. அத்தோடு இன்றைய தினம் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ரஷ்யாவுக்கு விஜயம் செய்து ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களை சந்தித்து ஈரானினுடைய உச்ச தலைவர் வழங்கியிருக்கக்கூடிய கடிதத்தினையும் ஒப்படைத்துள்ளார். மேலும் ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவது தொடர்பாகவும் ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது தொடர்பாகவும் சில ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் ஈரானினுடைய புஷேர் அணுசக்தி தளத்தினை மேம்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை ரஷ்யாவின் தலைமையில் மேற்கொள்வதற்கான பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானினுடைய அணுசக்தி தளங்களை மேம்படுத்துவதற்கான வேலை திட்டங்களுக்கு முழுமையான ஆதரவை ரஷ்யா வழங்குவதாகவும் ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அணுசக்தி தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாக ஈரானினுடைய யுரேனியம் செறிவூட்டலை பாதுகாப்பதற்காகவும் ரஷ்யாவுடைய தலைமையில் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு தயாராக இருப்பதாகவும் ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவினுடைய இளவரசர் சல்மானினுடைய சகோதரர் காலித் பின் சல்மான் சவுதி அரேபியாவின் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கின்றார். மேலும் நேற்றைய தினம் இவர் ஈரானுக்கு உத்தியோகபூர்வமான விஜயம் ஒன்றினை மேற்கொண்டிருந்தார். ஈரானினுடைய ஆயுதப்படைகளின் தளபதிகளையும் ஈரானினுடைய பாதுகாப்பு அமைச்சரையும் சந்தித்து சில முக்கியமான கலந்துரையாடல்களை மேற்கொள்வதற்காகவே இவர் ஈரானுக்கு உத்தியோகபூர்வமான விஜயம் ஒன்றினை மேற்கொண்டிருந்தார். இந்த விஜயத்தின் போது காலித் பின் சல்மான் ஈரானினுடைய உச்ச தலைவரை சந்திக்க வேண்டும் என கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார். மேலும் இதற்கமைவாக ஈரானினுடைய உச்ச தலைவரை சந்திப்பதற்கு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படாத சந்திப்பாகவே ஈரானுடைய உச்ச தலைவரை காலித் பின் சல்மான் சந்தித்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருந்தார். மேலும் இந்த கலந்துரையாடலின் போது காலித் பின் சல்மான் ஈரானுடைய உச்ச தலைவரிடம் இவ்வாறு தெரிவித்திருந்தார். ஈரான் இஸ்லாமிய குடியரசின் ஈடுபாடும் ஒத்துழைப்பும் பிராந்திய பாதுகாப்பினுடைய மூலக்கல்லாகும். ஈரான் இஸ்லாமிய குடியரசினுடைய வினைத்திறனான செயற்பாடுகளும் ஈரானினுடைய செல்வாக்கும் பிராந்திய நாடுகளுக்கு அதிக செழிப்பை ஏற்படுத்தக்கூடியதாகும். ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்தவும் செழிப்பாக்கவும் நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். இனிமேல் நான் வெளிப்படையாகவும் பெருமையோடும் கூறுகின்றேன். சவுதி அரேபியா ஈரானை ஒரு நல்ல நண்பராகவும் சகோதரராகவும் கௌரவமான அண்டை நாடாகவே கருதுகின்றது. மேலும் நாங்கள் ஈரானுடனான அனைத்து உறவுகளையும் வலுப்படுத்துவதற்கு தயாராகவே இருக்கின்றோம் என காலித் பின் சல்மான் ஈரானுடைய உச்ச தலைவரிடம் தெரிவித்திருந்தார்.
இதைத் தொடர்ந்து ஈரானுடைய உச்ச தலைவர் அலி கமேனி அவர்கள் இவ்வாறு தெரிவித்திருந்தார். ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான உறவுகள் இரு நாடுகளுக்கும் பயனளிக்கக்கூடியதாகவே அமைந்திருக்கும். எங்களுடைய இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளில் விரிசல்களை ஏற்படுத்துவதற்காகவும் பல எதிரிகள் இருக்கின்றார்கள். நாங்கள் தற்போதைய சூழ்நிலையில் இந்த விரோத போக்கை கடக்க வேண்டும். அதனை செய்வதற்கு நாங்களும் தயாராகவே இருக்கின்றோம். வெளியிலே இருக்கக்கூடிய சக்திகளை நம்புவதை விட பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பினை வழங்குவது சிறந்த விடயமாகும். மேலும் சவுதி அரேபியாவுக்கு அனைத்து வழிகாட்டுதல்களை வழங்குவதற்கும் நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம் என ஈரானினுடைய உச்ச தலைவர் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் சவுதி அரேபியாவின் அணுசக்தி திட்டத்தையும் வழிநடத்துவதற்கு முழுமையான ஆதரவை வழங்க தயாராக இருப்பதாகவும் ஈரானினுடைய உச்ச தலைவர் தெரிவித்துள்ளார். நீங்கள் அமெரிக்காவுடைய தலைமைக்கு கீழால் அணுசக்தி திட்டங்களை சவுதி அரேபியாவில் மேற்கொள்ள தேவையில்லை. சவுதி அரேபியாவில் அணுசக்தி திட்டங்களை வெற்றிகரமாக அமைப்பதற்கான எல்லாவிதமான வழிகாட்டுதல்களையும் நாங்கள் வழங்குகின்றோம். ஈரானினுடைய திறன்களை பயன்படுத்தி சவுதி அரேபியாவில் அணுசக்தி திட்டங்களை மேற்கொள்வதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் உதவிகளையும் நாங்கள் மேற்கொள்கின்றோம். நீங்கள் விரும்பினால் ஒப்பந்தங்களை மேற்கொண்டு நாங்கள் உங்களுக்கு இவற்றினை செய்து தருவோம் என ஈரானினுடைய உச்ச தலைவர் அலி கமேனி அவர்கள் சவுதி அரேபியாவின் காலித் பின் சல்மானிடம் தெரிவித்திருப்பதாகவும் ஈரானிய ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. அமெரிக்காவினுடைய தலைமைக்கு கீழால் அமெரிக்காவுடைய தொழில்நுட்பத்தினை சவுதி அரேபியாவுடன் பகிர்ந்து கொண்டு ஒரு மிகப்பெரிய அணுசக்தி திட்டம் ஒன்றையே அமெரிக்க தலைமைகள் சவுதி அரேபியாவில் மேற்கொள்ளப் போகின்றார்கள். இவை தொடர்பாக நான் முன்னைய காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். அமெரிக்காவினுடைய தலைமையில் இந்த அணுசக்தி வேலை திட்டங்களை மேற்கொள்ள வேண்டாம் என்றும் ஈரானினுடைய வழிகாட்டுதலுக்கு கீழால் இந்த அணுசக்தி வேலை திட்டங்களை மேற்கொள்வதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம் என ஈரானினுடைய உச்ச தலைவர் தெரிவித்திருப்பது ஒரு மிகப்பெரிய அரசியல் நகர்வாக பார்க்கப்படுகின்றது. இருப்பினும் இதற்கு சவுதி அரேபியா சம்மதத்தினை வழங்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியே. அது மட்டுமல்லாமல் அமெரிக்க தலைமைகள் ஈரானினுடைய வழிகாட்டுதலுக்கு கீழால் சவுதி அரேபியாவிலே அணுசக்தி தளம் ஒன்றினை அமைப்பதற்கு எந்த விதத்திலும் அனுமதியினையும் வழங்க மாட்டார்கள். அத்தோடு சவுதி அரேபிய தலைமைகளுடைய ஈரானிய விஜயம் தொடர்பாகவும் ஈரான் உச்ச தலைவரை அவசரமாக சந்தித்து காலித் பின் சல்மான் முன்வைத்த கருத்துக்கள் தொடர்பாகவும் ஈரான் மீது சவுதி அரேபியாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய புதிய பாசம் தொடர்பாகவும் பல கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. ஏன் தற்போதைய சூழ்நிலையில் சவுதி அரேபியா அவசரமாக ஈரானுடனான உறவுகளை வலுப்படுத்துவதற்கு விரும்புகின்றது என்கின்ற கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. உண்மையில் தற்போதைய சவுதி அரேபியாவுடைய நகர்வுகளுக்கு சில முக்கியமான காரணங்களும் காணப்படுகின்றன. அதாவது சவுதி அரேபியாவினுடைய இந்த நகர்வுகளும் ஈரானினுடைய உச்ச தலைவரை சந்தித்து உறவை வலுப்படுத்துவதற்காக சவுதி அரேபியா முன்னெடுத்திருக்கக்கூடிய வேலை திட்டங்களும் ஈரான் மீது சவுதி அரேபியாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய புதிய பாசமும் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா போரை ஆரம்பிக்க போகின்றது என்பதனை உறுதிப்படுத்துகின்றது. ஈரானுடனான உறவுகளை வலுப்படுத்தக்கூடிய சவுதி அரேபியாவுடைய இந்த புதிய திட்டம் ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மிகப்பெரிய போரை ஆரம்பிக்க போகின்றார்கள் என்பதனை உறுதிப்படுத்துகின்றது. வெளிப்படையாக கூறுவதாக இருந்தால் தற்போது ஈரான் மீது சவுதி அரேபியாவுக்கு புதிதாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பாசம் ஒரு திட்டமிடப்பட்ட நாடகமாகும். ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் உச்ச தாக்குதல்களை மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் ஈரான் நிச்சயமாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களையும் முழுமையாக அழித்துவிடும். அதிலும் குறிப்பாக சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களையும் அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகளையும் ஈரான் குறிவைத்து முழுமையாக தாக்கி அழித்துவிடும். எனவே ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பதற்கு முன்பே ஈரானுடன் உறவுகளை வலுப்படுத்திக் கொள்வதன் மூலமாக இந்த போரிலே இழப்புகளை குறைத்துக் கொள்ள முடியும் என்றும் சவுதி அரேபியாவுடைய தளங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்றும் சவுதி அரேபியாவுடைய தலைமைகள் திட்டமிட்டுள்ளார்கள். அடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான காரணம் யெமன் ஹவுதிகளுடைய தாக்குதல்களாகும். கடந்த வாரம் சவுதி அரேபியாவுடைய கூட்டுப்படைகள் அமெரிக்காவின் வான்வழி தாக்குதல்களோடு யெமனினுடைய எல்லை பிரதேசத்தை இலக்கு வைத்து பீரங்கி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். நேற்றைக்கு முன்தினம் அமெரிக்கா வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்ட அதே பிரதேசத்தில் சவுதி அரேபியாவுடைய கூட்டுப்படைகள் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவும் ஐக்கிய அரபு அமீரகமும் யெமனுடைய தெற்கு பிரதேச கூட்டுப்படைகளும் யெமனுக்குள்ளே மிகப்பெரிய தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான திட்டங்களையும் சவுதி அரேபியாவிலேயே மேற்கொண்டிருந்தார்கள். எனவே யெமனுக்கு எதிராக மிகப்பெரிய தரைவழி தாக்குதல் ஒன்றை ஆரம்பிக்க போகின்றார்கள். இந்த போரின் போது யெமன் ஹவுதிகள் நிச்சயமாக சவுதி அரேபியாவின் எண்ணெய் கிணறுகளை இலக்கு வைத்தும் இன்னும் சில முக்கியமான மூலோபாய பிரதேசங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்வார்கள். மேலும் யெமன் ஹவுதிகளுடைய இந்த தாக்குதல்களை கட்டுப்படுத்துவதற்காகவும் யெமன் ஹவுதிகளுடைய இந்த தாக்குதல்களில் இருந்து சவுதி அரேபியாவுடைய தளங்களை பாதுகாப்பதற்காகவும் சவுதி அரேபியாவுடைய தலைமைகள் தற்போது ஈரானுடன் உறவுகளை வளர்த்துக் கொள்வதற்கு விரும்புகின்றார்கள். மேலும் ஈரானை பயன்படுத்தி யெமன் ஹவுதிகளுக்கு அழுத்தங்களை வழங்க முடியும் என்றும் சவுதி அரேபியாவுக்கான இழப்புகளை குறைத்துக் கொள்ள முடியும் என்றும் திட்டமிட்டுள்ளார்கள். எனவே தற்போதைய சூழ்நிலையில் ஈரான் மீது சவுதி அரேபியாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அதீத பாசத்திற்கு பின்னால் இந்த மறைமுகமான திட்டங்கள் இருக்கின்றது என்பதனையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.
காசாவிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இதற்கமைவாக கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள்ளே காசா முழுவதும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு 15க்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. மேலும் இந்த தாக்குதலினால் 50க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அத்தோடு பலஸ்தீனிய போராளிகளும் வீரியமான தாக்குதல்களை தற்போது மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக கான் யூனிஸின் கிழக்கு பிரதேசத்தில் அல்-கஸ்ஸாம் படையினர் 3 பொறிகளை வைத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகளை சுற்றி வளைத்து தாக்கியுள்ளார்கள். இந்த 3 பொறிகளிலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகள் சிக்கி மொத்தமாக அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கிட்டத்தட்ட 10க்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமும் அடைந்துள்ளார்கள். அதே போன்று கான் யூனிஸ் கிழக்கு பிரதேசத்திலே அல்-கஸ்ஸாம் படையினர் யாசின் ஏவுகணையை பயன்படுத்தி 2 புல்டோசர் வண்டிகளை கொத்தாக தட்டி தூக்கியுள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திற்கு வருகை தந்த 3 புல்டோசர் வண்டிகளை ஷவாஸ் வெடிகுண்டை பயன்படுத்தி வெடிக்கச் செய்துள்ளார்கள். இதன்போது 5க்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து அல்-கஸ்ஸாம் படையினர் கான் யூனிஸ் கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சுரங்க பாதை ஒன்றில் ஒரு பொறி ஒன்றினை வைத்துள்ளார்கள். மேலும் இந்த சுரங்க பாதைக்குள்ளே 15க்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் நுழைந்துள்ளார்கள். இதன்போது அந்த சுரங்க பாதையை வெடிக்கச் செய்து அவர்களை மொத்தமாக அழித்துள்ளார்கள். அடுத்து வடக்கு காசாவின் சுஜையா பிரதேசத்தில் அல்-கஸ்ஸாம் படையினரும் அல்-குதுஸ் படையினரும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் நிலை கொண்டிருக்கக்கூடிய வீடுகளை சுற்றி வளைத்து யாசின் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.